ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உலக நீரிழிவு தினம் குறித்து நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக அரங்கிற்கு வந்திருக்கிறார் சென்னை மாநகர முன்னாள் நகர்நல அலுவலரும் மருத்துவருமான திருமதி ஹேமலதா கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இந்த உலக நீரிழிவு தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இது எதுக்காக குறிப்பிட்ட இந்த நாளில் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே இந்த நாள் நவம்பர் 14ஆம் தேதி கடைபிடித்து வருகிறோம். இது மெயினாக எதுக்காகனா சர் ஃபெட்ரிக் த கெனடியன் சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்ட் இன்சுலின் இன் 1922 அவருடைய கண்டுபிடிப்பால் அந்த ஃபேட்டல் டிசீஸ் டயபெட்டிஸ் ஒரு மேனேஜபிள் டிசீஸாக மாறி உள்ளது. மேலும் குளோபல் இனிஷியேட்டிவ் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த நாள் கடைபிடித்து வருகிறோம். இந்த நாள் குளோபலி எல்லாராலையும் கடைபிடித்து வருகிறது. இது உலக சுகாதாரம் மற்றும் இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு 1991 இந்த நாள் கடைபிடித்து வருகிறோம். நீரிழிவு நோய் எதனால் ஏற்படுது? பேசிக்காக ஃபண்டமெண்டலாக அதனுடைய காரணம் என்ன? ஏன் அந்த இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்ல முடியும்? ஆமாம் சார். கணையம்ன்ற சுரப்பிலிருந்து நமக்கு இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் குறைவாக சுரந்தால் மற்றும் அந்த இன்சுலின் உற்பத்தியான இன்சுலினை நம்ம உடல் சரியாக பயன்படுத்த முடியாததால் பயன்படுத்த முடியாததால் உடலில் சர்க்கரை அதிகரிக்கப்பட்டு சர்க்கரை நோயாக மாறிவிடுகிறது. நீரிழிவு பாதிப்பு ஏற்பட்டால் வேற என்னென்ன இணை நோய்கள் ஏற்படாது? நீரிழிவு நோய் அப்படின்னு அது ஒரு ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபேட்டல் டிசீஸ் பட் மேனேஜபிள் டிசீஸாக இப்போ மாறிடுச்சு பல கண்டுபிடிப்புகளால். இப்போ மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்த குழாய்கள், நரம்பு மண்டலம், இதய நோய், கண் நோய், சிறுநீரகம் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுகிறது. இதை ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி, நியூரோபதி என்று சொல்வார்கள். இது மட்டுமல்ல, ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் ஃபுட் டேமேஜ், சிறுநீரக பாதிப்பால் கிட்னி டேமேஜ் ஆகி டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலபிள் அன்ட்ரீட்டபிளாக ஏற்பட்டால் விஷன் லாஸ், ஃபைனல் ஆம்புடேஷன் அண்ட் கிட்னி டேமேஜ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மருத்துவ சிகிச்சை முழுமையாக குணமளிக்கிற அளவுக்கு வந்திருக்கா டாக்டர்? அதாவது இந்த அவேர்னஸ் நல்ல கிரியேட் ஆனதுலேருந்து கட்டுப்படுத்தலாம். டயபெட்டிஸை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடிய ஒழிய க்யூர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வெல் பேலன்ஸ்ட் டயட்டு, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், குட் ஸ்லீப். மெயினாக குட் ஸ்லீப் 6 to 8 hours இருக்கணும். அதே மாதிரி டைம்லி ஃபுட்டு இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் டயபெட்டிக்கை நம்மளால் கட்டுப்படுத்தலாம். தற்போதைய காலகட்டத்தில் குழந்தைகள், சிறுவர்கள் கூட நீரிழிவு பாதிப்பு ஏற்படுறதா சொல்கிறோம். அது இதற்கு குழந்தைகளின் பெற்றோருக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது தான் காரணமா அல்லது வேறு காரணம் எதுவும் இருக்குமா டாக்டர்? பெற்றோர்கள்னால ஜெனட்டிக்காகவும் டிசீஸ் வரலாம். ஆனால் மெயினாக என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ இருக்க குழந்தைங்க ஜங்க் ஃபுட், இந்த பீஸா, பர்கர் அந்த மாதிரி உணவுகள் உட்கொள்வதாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இல்லாததுனால அதனால் என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே என்ன ஆகுது, ஒபிசிட்டி, இன்க்ரீஸ்டு வெயிட் இதெல்லாம் வரும்போது இன்சுலினோட சுரப்பி வேலை செய்யாமல் இன்சுலின் அளவு கம்மியாயிடுது. மேலும் இன்சுலினை பயன்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுது உடலால். அதனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. இப்போ பழைய காலத்தில் நம்ம ஒரு பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ அல்லது அலுவலகம் போகிறதுக்கோ நடந்தோ சைக்கிள்லையோ போய் அந்த மாதிரி உடற்பயிற்சி நமக்கு இருந்தது. இப்போ மாறி வருவதில் நகர்மயமாக்கலில் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சுருங்கி போகிறது அல்லது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேன்ல போகிறது அந்த மாதிரி ஆனதுனால வாக்கிங், எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் நம்மலாம் சைக்கிளில் போகணும், வாக் பண்ணி போகணும் ஸ்கூலுக்கு. இப்போ அந்த அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பஸ்ஸில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜென்ரலாக குறைஞ்சிருச்சு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட பெண்கள் கர்ப்பம் தரிச்சா அவங்களுக்கு கருவிலேயே இந்த நோய் பரவும் வாய்ப்பு உள்ளதா டாக்டர்? நோய் பாதித்தால், அதாவது ஒரு தாய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க, ஆமாம், ஏற்கனவே கிரானிக் இதுவாக இருந்தால், டயபெட்டிஸாக இருந்தாலோ அல்லது ப்ரெக்னென்ட்டில் அவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டாலோ குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஃப் திஸ் ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோல்டு, நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ணி எய்தர் பை மெடிகேஷன் ஆர் நியூட்ரிஷனல் தெரப்பி, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதன் மூலமாக அந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோம், கர்ப்பகாலம் முழுக்க கொண்டு வந்தோம்னா அந்த மெட்டர்னல் அந்த ஆன்டிநேட்டல் பீரியடில் நம்மள வெல் கண்ட்ரோல்டாக கொண்டு போனால் வாய்ப்புகள் குறைவு. இப்போ நம்ம மத்திய மாநில அரசுகள் இதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் அந்த மாதிரி எல்லாம் மத்திய அரசு கொடுக்குறாங்க, மாநில அரசும் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் டாக்டர்? அந்த டயட் அதான் எதுவாக இருந்தாமே டைம்லி ஃபுட்டு,
அவங்க கொடுக்குற பெட்டகம் வந்து உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதையும் சாப்பிடணும். அதை தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம இருக்கணும், அதுதான் அவசியம். அவசியம். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் ஆஃப் டயபெட்டிஸ் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, முன்ன வந்து OGCT டெஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு தாய் கருவுற்றிருந்தால் 8 வாரத்திலே, அதாவது 8 வீக்ஸ் 2 months ப்ரெக்னன்சி டியூரிங் ஹர் ஃபஸ்ட்டு விசிட்டிலேயே அவங்களுக்கு வந்து பிபி பிளட் சுகர் எடுக்கிறோம். அந்த பிபி பிளட் சுகரில் 110 மில்லிகிராம் அளவுக்கு கீழே இருந்தால் ஷீ இஸ் நாட் டயபெட்டிக். அதே 110 முதல் 119 வரை இருந்தால் ஏர்லி டயபெட்டிஸ் அப்படின்றது. அதுக்கு மேலே 120க்கு மேலே இருந்தால் ஷீ இஸ் பொட்டென்ஷியல் ஜிடிஎம் பேரண்ட்டு. ஸோ அவங்கள நல்லா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு மருந்துகள் லைக் மெட்ஃபார்மினோ, இன்சுலினோ, அதை தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு, இது நியூட்ரிஷனல் தெரப்பி, டயட் அட்வைஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி 8 வீக்ஸ்லேயே நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் இட்ஸ் அ குட் அவேர்னஸ். இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருவுறும்போது அந்த சிசு ஏற்படுற பாதிப்பை வந்து மருத்துவ முறை மூலமாக முழுமையாக சிசுவுக்கு பரவாமல் தடுக்க முடிய மாட்டாது. அதாவது டிசீஸை வந்து சிசுவுக்கு பரவாமன்னா, அதாவது டயபெட்டிஸ் வந்து அவசியம் சிசுவுக்கு பரவணும் இல்லை. அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் மேக்ரோசோமியா, கார்டியாக் டிசீஸு. அப்போ இப்போ சப்போஸ் அந்த பேபி பிக்காக க்ரோ ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். சப்போஸ் பிக் பேபின்னா அதோட காம்ப்ளிகேஷன், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸு இதெல்லாம் வராமல் தடுக்கலாம் நம்ம. கருவில் வந்து அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டா டாக்டர்? வேற ஆட்டிசம்னு ஒரு டிசார்டர் வரலாம். ஓகே, குழந்தைக்கு ஆட்டிசம்ன்ற ஒரு டிசார்டர் வரலாம். ரொம்ப இதாக வந்தால் மென்டலி சம் டிசீசஸ்லாம் வரலாம், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருந்தால் தான். ஆனால் அந்த டயபெட்டிக்கை ஜிடிஎம்ன்றது நம்ம 10%க்கு மேலே வந்துருச்சு, வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. அதை வந்து கண்ட்ரோல் டயபெட்டிக் உரிய மருத்துவ பரிசோதனை செய்து கண்ட்ரோல் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட் இதன் மூலம் ஃபாலோ பண்ணோம்னா குழந்தையை நம்ம காப்பாற்றிக்கலாம். சப்போஸ் அவங்க பிறப்பில் வந்து இல்லைன்னா கூட தொற்றுவதற்கு வாய்ப்பு உண்டா? இட்ஸ் நாட் அ கண்டேஜியஸ் டிசீஸ். இந்த டயபெட்டிக் ஊறுதல் ஜிடிஎம் வந்து இட்ஸ் நாட் அ கண்டேஜியஸ் டிசீஸ். பெற்றோருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இல்லைனாலும் வேறு ஏதாவது காரணம் இருக்கா டாக்டர்? கருவில் இருக்க குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்படுற, அதாவது ஆக்சுவலாக பெற்றோருக்கு இருந்த பாதிப்பு ஏற்படலாம். மற்றபடி வந்து ஜெனட்டிக்காக, அதாவது அந்த பரம்பரையா அல்லது இந்த மைட்ரோகாண்ட்ரியல் மியூட்டேஷன்ஸ், அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது குழந்தையோட உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்க என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அந்த ஜெனட்டிக்காக சில மியூட்டேஷன்ஸ் அது வந்து இட்ஸ் ரேர். ஆக்சுவலி பாதிக்கப்பட்டால் தான் பாதிக்கப்படுமே தவிர மற்றபடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த குழந்தைகள்லாம் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஸா, பர்கர், இந்த சமோசா மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான் நிறையா சாப்பிட்றாங்க. ஆமாம் சார். இது வந்து சர்க்கரை நோய் பாதிப்பை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் டாக்டர்? இது மெயினாக என்னென்னா, நிறைய சாப்பிட்றதுனால ஓவர் வெயிட் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒபிசிட்டி ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் இதெல்லாம் இல்லாமல் ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கேம்ஸு அது இது உட்காந்துட்டு வீட்டிலே இருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மொபைல் எஸ் எக்ஸாக்ட்லி நிறைய மொபைல் பார்க்குறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து குழந்தைங்கள கேம்ஸ்லாம் நல்லா இன்வால்வ் பண்ணி விடணும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்தோம்னா அந்த இன்க்ரீஸ் இன் வெயிட் வராது, ஒபிசிட்டி வராது. அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம்னா இன்சுலின் சுரப்பி சரியாக வேலை செய்யும். இன்சுலினும் ஒரு முறையாக உடம்புல வந்து பயன்படுத்தப்படும். அப்படி பயன்படுத்தப்பட்டால் நம்ம வந்து டயபெட்டிஸை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த நீரிழிவு பாதிப்பை தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் எத்தகைய உணவு முறை, உடற்பயிற்சி அவசியம்? உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்டு டயட். மெயினாக ஹெல்த்தி டயட், பேலன்ஸ் டயட்னா இந்த சுகர், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, கேண்டி ஃபுட்ஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு அந்த மாதிரி சுகரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும், வெல் பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். டயட் மட்டும் அல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸசைஸ் மினிமம் என்னென்னா 30 minutes ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு 5 நாள் தவறாமல் அதிகாலையில் செய்கிற வாக்கிங் பெஸ்ட்டு. குறைந்தது 30 நிமிடமாவது நம்ம செய்யணும் வாக்கிங் ப்ளஸ் டயட்டு. அப்புறம் நல்ல என்கேஜாக இருக்கணும், ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கணும். ஏஜ் ஆனாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி, புக்ஸ் ரீடிங். இப்போ பாருங்கள் யாருமே புக்ஸ் படிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். ஈவன் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆல்சோ தே ஷுட் ரீட் மோர் நம்பர் ஆஃப் புக்ஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாவே டயபெட்டிஸை நம்ம கட்டுப்படுத்திடலாம். எக்ஸசைசஸ், அதாவது எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும் இல்லை. நார்மலாக ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ஸ்விம்மிங், ஜாகிங், டான்ஸிங் இதெல்லாமே நல்லா பண்ணலாம். சைக்கிளிங் இது எல்லாமே நம்ம 30 minutes per day பண்ணோம்னா ரொம்ப எஸ் நாட் ஒன்லி வாக்கிங், டான்ஸிங் எல்லாமே நம்ம பண்ணணும். அதை தவிர நம்ம இந்த புஷ்அப்ஸு, யோகா இதெல்லாமும் பண்ணலாம். ஸ்ட்ரென்தனிங், மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் அந்த கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரியான எக்ஸசைஸும் நமக்கு
பயன்படுத்தலாம். யோகா எந்த அளவுக்கு நமக்கு வந்து சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துறதுல உதவுது? யோகா வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மென்டல் இன்டெரக்டாக. ஆட்டோமேட்டிக்காக ஆமாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும்போது நமக்கு அந்த இன்சுலினோட இது வந்து இன்சுலின் சுரப்பு நார்மலாக இருக்கும். இன்டெரக்டாக அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுனால, அவங்களோட மைண்டு கண்ட்ரோலாக இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பி நல்ல வேலை செய்யும். ஓகே. இன்சுலின் சுரப்புக்கும் மென்டல் இதுக்கும் கனெக்ஷன் உண்டு. எஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கவுண்ட்ஸ் ஃபார் டயபெட்டிஸ். ஓகே. அது நியூ கான்செப்ட் இன் ஜிடிஎம் சொல். ஆக்சுவலாக முன்னாடி வந்து நீங்கள் அதாவது ஓஜிசிடின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு 12 வாரத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் 7ஆம் மாதத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் 32 வாரத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கான்செப்டுக்கு பதிலாக ஏர்லி டிடக்ஷன், அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புது டெஸ்ட். அதாவது புது டெஸ்ட்னால் சாப்பிட்டதுக்கு பிறகு நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 2 hours கழித்து அந்த பிபி பிளட் சுகர் எடுப்பாங்க. நம்ம எல்லாருமே எடுப்போம். ப்ரெக்னென்சியில் நாங்கள் ரொம்ப ஏர்லியராக இன்சிஸ் பண்ணுறோம். when the mother walk in for pregnancy confirmation, அப்போ அவங்க 8 weeks கர்ப்பமாக இருந்தால் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த பிபி பிளட் சுகர் பார்த்து 110க்கு மேலே இருக்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க 110க்கு மேலே இருந்தாங்களா, அவங்கள வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். ஜிடிஎம்ன்ற ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள பீரியாடிக்கலாக மந்த்லி ஒன்ஸ் 7 மாதம் வரைக்கும். ஜிடிஎம்ங்கிறது என்ன? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ், அதாவது கர்ப்பகால சர்க்கரை நோய். அதை வந்து நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் உதவுது. அதை வந்து என்ன பண்ணோம், அந்த டைம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து 110க்கு மேலே இருந்தாவே நாங்கள் அலர்ட் ஆகிட்டு அவங்கள மந்த்லி ஒன்ஸ் 28 வாரம் வரைக்கும் அவங்கள வந்து மந்த்லி ஒன்ஸ் பார்ப்போம். அதில் அவங்களுக்கு ஏதாவது ரைஸ் இருந்துச்சுன்னா மெட்ஃபார்மின் டேப்லெட்டு, மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ டயட் அட்வைஸ் அதெல்லாம் கொடுத்து அந்த நிலையிலேயே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவோம். அதையும் மீறி அவங்களுக்கு 120க்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு டயட் அட்வைஸ், இன்சுலின் அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்வைஸ் எல்லாமே கொடுத்தோம்னா கர்ப்ப காலத்தில் இந்த ஜிடிஎம்னால் குழந்தைக்கு ஏற்படுற விளைவுகளை தடுத்து இப்போது ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறதுனால நல்ல வெல் பேபியாக நம்ம கொண்டு வந்துட முடியும். இது நியூ கான்செப்ட். பழைய காலத்தில் வந்து நம்ம நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அவங்கள நடக்கணும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக அவங்கள நடக்கணும், வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வீட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நிறைய இருந்தது. பட் இப்போ இருக்க மாடர்ன் இதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங். அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் இருக்குது. அதனால தான் இந்த ஜிடிஎம் வருது. மெயினாக மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் அது மட்டும் அவங்க வந்து ரிலீவ் ஆகணும். அவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணி டயட் அட்வைஸ், எக்ஸசைஸு இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா ஒரு சுகமான நல்ல வெல்பேபியை நம்ம டெலிவரி பண்ணி கொண்டு வரலான்றது என்னோட. இப்போ வேர்ல்டு லெவலில் அப்ராக்சிமேட்டாக 537 மில்லியன்லேருந்து 830 மில்லியன் அடல்ட்ஸுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறதா ஹூ சொல்லுறாங்க. இப்போ பர்டிகுலராக இந்தியாவிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 100 மில்லியன் பேருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறதா சொல்லுது இந்தியாவில். ஆமாம், நிறைய டயபெட்டிக் வந்ததுக்கு காரணம் வந்து இப்போ நல்ல இது ஸ்க்ரீனிங் பண்ணதுனால இது தெரியுது. இப்போ நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறனால தான் நமக்கு தெரிய வந்தது. இப்போ அதாவது ஒரு 22 இயர்ஸ்க்கு மேலே 20 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா வி கேன் ஐடென்டிஃபை எதர் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக இதுவாக வருதா, டயபெட்டிஸ் வருதா, இல்லை வேறு ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தேவையில்லாமவே மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரியான வரதுனால இப்போ வருமுன் காப்போம்னு ஆரம்ப நிலையிலேயே அவங்களெல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம்னா அவங்க வந்து பின்னாடி அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்காது. இந்த காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் கேன் பி ப்ரிவென்டட். அந்த கிட்னி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ், கிட்னி டேமேஜ் அந்த அளவுக்கு போகுது, இல்லை ஆம்புடேஷன் கால் எடுக்கிற அளவுக்கு போகுது. அந்த மாதிரி போகாமல் நம்ம தடுக்கலாம். அதனால இந்த ஸ்க்ரீனிங்னால தானே சார் நம்மளால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்க்ரீனிங் தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா அந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் எளிமை ஆகிடுது. கர்ப்பிணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் இஸ் கோயிங் ஆன். அதனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் உலக நீரிழிவு தினத்தையொட்டி மருத்துவர் ஹேமலதா கணேசன் பங்கேற்ற கலந்துரையாடலின் முதல் பகுதி இடம்பெற்றது. இதன் 2ஆம் பகுதி வரும் வெள்ளி என்று இரவு ஒளிபரப்பாகும்.